guys, welcome to Orthodontic Concepts in Tamil. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து வேகன் வீல் எஃபெக்ட். இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அனாலஜிஸ் இன் ஆர்த்தோடான்டிக்ஸ். நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கேரி அவுட் பண்ணுற ஒரு கான்செப்ட். பட் அது தியரட்டிக்கலாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டோம், நாங்களே படிக்கும்போது கஷ்டப்பட்டோம். அதனால் ஐ தாட் இது வந்து தமிழில் புரிகிற மாதிரி சிம்பிளாக ஒரு வீடியோ செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஜம்ப் ரைட் இன். இதை பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் வர மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்லா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க, பட் சர்வ்ஸ் த பர்பஸ். ஸோ இந்த பேஸ் வந்து வயர், ஓகேவா, ரெக்டாங்குலர் வயர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுலாம் வந்து பல்லு, விச் இஸ் நத்திங் பட் ஸ்போக்ஸ், வேகன் வீலில் வர ஸ்போக்ஸ். ஸோ இந்த பேஸ் வந்து ரெக்டாங்குலர் வயர் வந்து அந்த வேகன் வீலில் வர ரிம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் வயருக்கு நான் வந்து டார்க் கொடுக்குறேன் அப்படின்னா, இது இப்படி இருக்குதா, நான் டார்க் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டூத் மூவ்மெண்ட்டும் நடக்குது. ஸோ நான் வந்து இப்படி டார்க் கொடுத்தேன்னா ப்ரொக்ளைன் ஆகுது, இட் இஸ் நத்திங் பட் பேலட்டல் ரூட் டார்க் அண்ட் லேபியல் க்ரவுன் டார்க். அண்ட் இப்படி கொடுத்தா ரெட்ரோக்ளைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் நத்திங் பட் பேலட்டல் க்ரவுன் டார்க் அண்ட் லேபியல் ரூட் டார்க். பட் இது வந்து ரியல் லைஃப்பில் நடக்காது. ஏன்னா இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டார்க் கொடுக்குறேன். டேபிள் வந்து ஃப்ளாட்டான விஷயம், ஸோ டார்க் வந்து இப்படி டேரெக்டாக கொடுத்துடலாம். பட் மேக்ஸில்லாவில் வந்து இது இப்படி கிடையாது, ஆர்ச் ஃபார்மில் தான் வரும். ஏன்னா மேக்ஸில்லாங்கிறது வந்து ஒரு இன்வெர்டட் கப் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் வந்து இந்த போர்ஷன், தட் இஸ் திஸ் போர்ஷன் வந்து பேலட், இந்த போர்ஷன் வந்து ரிம்ஸ் வந்து ஆங்குலார் போன்னு நினச்சிக்கலாம். அண்ட் இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து பல்லுன்னு நினச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கும்போது பல்லு வந்து ஆங்குலார் போன்லேருந்து ஹார்ட் பேலட்லேருந்து இப்படி முளைச்சி வருது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கான மேக்ஸில்லாக்கு நம்ம ஒரு வயரை கன்ஃபார்ம் பண்ணி, தட் இஸ் வயரை ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஆர்ச் வயரை மாற்றி ஒரு ஸ்ட்ரெயிட் வயரை, மீன் ஃப்ளாட்டான ஒரு வயரை வந்து ஆர்ச் வயராக மாற்றி டார்க் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பல்லோட ஃபார்மேஷனே எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகேவா. ஸோ இதுதான் கார்ட்வீல் எஃபெக்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருந்த ஒரு வயரை நான் வந்து டார்க் கொடுத்து, ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் வயர், இதுக்கு நான் டார்க் கொடுக்குறேன். கொடுக்க கார்ட் வீல் மாதிரி இந்த பல்லெல்லாம் டிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொடுக்குறது ஏதோ டார்க் தான் இப்படி கொடுக்குறது, பட் இன்வேரியபிளி பல் எல்லாமே டிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இது நான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி டார்க் 90 டிகிரி, ஜீரோலேருந்து 90 டிகிரிஸ் டார்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு வேகன் வீல் ஃபார்ம் ஆகிடும். வேகன் வீலில் நான் சொன்ன மாதிரி இந்த ரெக்டாங்குலர் வயர் வந்து வேகன் வீலோட ரிம், அண்ட் இந்த பல்லெல்லாம் வந்து வேகன் வீலோட ஸ்போக்ஸ். நான் சொன்ன மாதிரி டார்க் கொடுக்க டிப்பிங்கும் நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ டார்க் கொடுத்தா எவ்வளோ டிப்பிங் நடக்கும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ரேஷியோ இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் தியரட்டிக்கலி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் படியே, இதில் டெக்ஸ்ட் புக்கில் வர டயக்ராம் படியே இங்கே ரெக்டாங்குலர் வயர் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு லிட்டரலி 90 டிகிரிஸில் இருக்குது. ஸோ ஃபார் 90 டிகிரி டார்க்குக்கு அவங்க சொல்கிறாங்க 23 டிகிரி ஆஃப் டிப்பிங் ஈச் டூத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா 90 டிவைடட் பை 23, 3.9, நத்திங் பட் 4னே வச்சுக்கலாம். ஸோ 4:1 ரேஷியோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரி 4 டிகிரி ஆஃப் டார்க் 1 டிகிரி ஆஃப் டிப்பிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த வேகன் வீல் கான்செப்டை நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ரிவர்ஸ் கர்வ் ஸ்பீக் கொடுக்கும் போது கேர்ஃபுல்லாக கொடுங்க, இல்லைனா ஃப்ளேர் ஆகிடும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கும் வேகன் வீல் எஃபெக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் சின்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் டவுட்ஸாக இருக்கோ அதையும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு புரிகிற மாதிரி நான் வீடியோ அனுப்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதாங்கிறத அகைன் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய்.